மாமா, தொழில் இப்போது நல்லா பிக்கப் ஆயிடுச்சு, நிறைய ஆர்டரும் வருது. ஆனால் சமைக்கிறதுக்கு வேற இந்த இடம் பத்தலை. அதான் கொஞ்சம் பெரிய இடமா பார்க்கலாமேன்னு நானும் செல்வி யோசிச்சுட்ருக்கோம். நீங்கள் என்ன மாமா சொல்கிறீங்க? நல்ல யோசனை மாப்பிள்ள. நானே இதை உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், நீங்களே சொல்லிட்டீங்க. நானும் 1-2 இடம் பார்த்து வச்சிருக்கேன், பேசி பார்க்குறேன் மாப்பிள்ள. கம்மி வாடகையில் கிடைக்குதான்னு பார்க்கலாம். வாடகை பத்தியெல்லாம் யோசிக்காதீங்க. நமக்கு வசதியா வீட்டுக்கு பக்கமா இருந்தா போதும். விலை கொஞ்சம் அதிகமா இருந்தாலும் பரவாயில்ல. செல்வி ரொம்ப தூரம் போய் கஷ்டப்படுற மாதிரி இருக்க கூடாது. வாடகை பத்தி யோசிக்காம இருக்கிற அளவுக்குலாம் நாங்க இன்னும் வசதி ஆகல. இப்பதான் ஏதோ ஆர்டர் எல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. நம்மளோட கைய கடிக்காத அளவுக்கு இருந்தாலே போதும். நீங்க என்ன பத்தி எல்லாம் ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நம்ம எல்லாருக்குமே சரியா இருக்கிற மாதிரி ஒரு இடம் கிடைச்சா மட்டும் போதும். பாத்தியா, இதுதான் என் பொண்ணு. எப்படி பொறுப்பா பேசுறா பாரு. பணத்தோட அருமை தெரியணும், அது உனக்கு எங்க புரிய போகுது? ஆமா ஆமா, எனக்கு அருமை தெரியாம தான் இத்தனை வருஷமா உங்க கூட குப்பை கொட்டிட்டு இருக்கேன். ஐயோ அப்பா, போதும், கொஞ்சம் நிப்பாட்டுறீங்களா? அப்படியே எலியும் புனையுமா சண்டை போட ஆரம்பிச்சிருவீங்க. உங்க அப்பாவுக்கு என்ன வம்பு இழுக்கலனா தூக்கம் வராது. நீங்களும் லேசுப்பட்டவர் இல்லப்பா. அம்மாவை வேணும்னே சீண்டி விட்டு வேடிக்கை பாக்குறீங்க. அண்ணி, கடையை மட்டும் மாத்தினா பத்தாது, வீட்டையும் மாத்தணும் அண்ணி. ஒரு பெரிய வீட்டுக்கு போகணும். நாம இங்க எல்லாருமே வசதி இல்லாம இருக்கோம். இப்ப நீங்க மாசமா வேற இருக்கீங்க. உங்க வசதிக்காகவாவது நம்ம வேற வீட்டுக்கு போகணும் அண்ணி. அத முதல்ல செய்யுங்க. சமைக்க இடம் பத்தலன்னு கடையை மாத்துறீங்க சரி, ஆனா வசதி பத்தலன்னு இந்த வீட்டை விட்டுட்டு இன்னொரு வாடகை வீட்டுக்கு போறதுக்கு நாங்க சம்மதிக்க மாட்டோம். வாங்க நீ, வாங்க சம்பந்தி. வாமாக்கா. வாங்கம்மா. இந்தா உட்காருமா. நல்லா இருக்கியம்மா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? அக்கா, வரும்போது என்னமோ சொன்னியே, சரியா கேக்கல. என்ன சொன்ன? இப்ப நாங்க இங்க வந்தது ஒரு நல்ல விஷயம் சொல்றதுக்கு தான். இனிமே நீங்க எல்லாரும் இந்த வீட்ல இருக்க வேண்டாம். இன்னுமா புரியல? இந்த வீட்டை விட்டு நீங்க எல்லாரும் நம்ம வீட்டுக்கே வரப்போறீங்கன்னு தான் சொல்றோம். மா, என்னம்மா சொல்ற? ஆமாண்டா, உன்ன, செல்விய, பூஜாவை, பூஜாவோட வீட்டுக்கார எல்லாரையும் நம்ம வீட்டுக்கு கூப்பிடுறதுக்கு திரு சம்மதிச்சிட்டான்.